வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெல்கம் டு டிரி எபிசோட் நம்பர் 2 ஓட பிரேக் டவுன் நம்ம மொத்தமா பார்க்க போறோம். அண்ட் உள்ள வேற ஆர் ரேட்டட் கண்டென்ட் பயங்கரமா கொடுத்திருப்பானுங்க. சோ எபிசோட் ஓட பிரேக் டவுன் மொத்தமா பார்த்துருவோமா? ஓப்பனிங் சீக்வென்ஸ் அந்த ப்ரீவியஸ் எபிசோட் ஒரு எண்டிங்ல அந்த தியேட்டர்ல ஒரு சம்பவம் வந்திருக்கும்ல. அதாங்க ஃபில், டெடி, சூசி இவங்க மூணு பேரும் அந்த மியூட்டன்ட் பேபி போட்டு தள்ளிக்கும்ல. அந்த சீக்வென்ஸ் தான் நம்ம லில்லியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காட்டுறாங்களே. ஆக்சுவலா இந்த சீக்வென்ஸ் நான் எபிசோட் 1ல பார்க்கும்போது கண்டிப்பா இது நம்ம லில்லியை பயமுறுத்துறதுக்காக பென்வேஸ் பண்ற ஒரு இல்யூஷனா இருக்கும் தான் நினைச்சேன். அதுக்கேத்த மாதிரி இந்த எபிசோட்ல இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் லில்லி தூக்கத்துல இருந்து எஞ்சிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்களே. ஆனா உண்மையிலே இந்த இடத்துல மூணு பேருமே இறந்து போயிட்டானுங்க. பட் இந்த இடத்துல டெடி அண்ட் சூசியோட டெத் மட்டும் நம்ம கிட்ட காமிச்சிருக்காங்களே. ஆனா இந்த ஃபில் பையனோட டெத் மட்டும் நம்ம கிட்ட காட்டவே இல்ல. சோ மேபி அவன் உயிரோட இருக்க வாய்ப்பு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கேத்த மாதிரி இந்த எபிசோட்ல சில ஹிண்ட்லாம் வச்சிருப்பானுங்க. அது என்னன்னு போக போக அப்படி பார்ப்போம். தென் இந்த சீக்வென்ஸ் முடிஞ்சதுமே லில்லி அவளோட கனவுல இருந்து எஞ்சிப்பா. இங்க தாங்க இந்த வெல்கம் டு டிடி சீரிஸோட இன்ட்ரோவே இறக்குறானுங்க. ஒரு ரெட்ரோ அனிமேட்டட் ஸ்டைல்ல குழந்தைங்க பாக்குற டிவி ஷோ மாதிரி தாங்க இந்த இன்ட்ரோவே இருக்கும். ஆனா நமக்கு தான் தெரியும் உள்ள என்ன மாதிரி ஆர் ரேட்டட் கண்டென்ட் இருக்குன்னு. பட் என்னதான் இந்த இன்ட்ரோ குழந்தைங்க பாக்குற டிவி ஷோவோட இன்ட்ரோ மாதிரியே இருந்தாலும் நமக்கு காமிச்ச எல்லா ஃப்ரேம்ஸுமே உண்மையா நடந்த சம்பவத்தை தாங்க மென்ஷன் பண்றாங்க. அதுல நமக்கு ஓப்பனிங்கே பால் பனியோட ஸ்டாச்சுல இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த எபிசோட்ல நீங்க பாத்திருப்பீங்க பால் பனியனுக்கு மானுமெண்ட்டை கட்டக்கூடாதுன்னு அங்க இருந்த பீப்புள் எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணிருப்பானுங்க. தென் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம பேக்ல வந்தா ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பார்க்கும்போது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா அங்க நடந்த உண்மையான சம்பவம் என்னன்னு தெரியுமா? 1851ல ஜான் மார்க்சன் ஒருத்தர் ஃபேமிலியா ட்ரிப் போனப்போ எல்லாருக்குமே சாப்பாடுல விஷத்தை கலந்து கொலை பண்ணிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாருங்க. எந்த அளவுக்கு ஒரு மோசமான கதையா இருக்கு. ஆனா அதை எந்த அளவுக்கு ஒரு ஹோல்சமா பிரசன்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரசன்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. தென் அப்படியே ஒரு சின்ன பொண்ணு கால்வாயை எட்டி பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எக்ஸாக்டா சாப்டர் 1ல வந்த நம்ம ஜார்ஜியா தான் ஞாபகப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆல்சோ இந்த இடத்துல கீன்ஸ் ஃபார்மசியும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது சாப்டர் 1ல நம்ம பென்னுக்கு அடிபட்டு இருக்கும்போது எல்லாருமே ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு தேவைப்படுற மெடிசன்ஸ் எல்லாம் திருடிட்டு வந்திருப்பாங்கல. அந்த மெடிக்கல் ஷாப் தாங்க இந்த கீன்ஸ் ஃபார்மசி. தென் அதை அப்படியே பின்தொடர்ந்து கிஸ்ஸிங் பிரிட்ஜை காமிச்சிருப்பாங்க. அங்க ஒரு 4-5 சின்ன பசங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா அங்க ஒரு பையனை மட்டும் பெனி வைஸ் லாலிபப்பை காமிச்சு அந்த டனலுக்குள்ள இழுத்துட்டு இருப்பான். அவன் சின்ன பசங்களுக்கு ஆசையை காமிச்சு போட்டு தள்ளுவான் போலங்க. தென் அப்படியே இங்க ஜூனிபர் ஹில்ல காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த ஃப்ரேம்ல தான் பெனி வைஸ் இல்லன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இருக்கா. இந்த நர்ஸ் அக்காவை நல்லா பாருங்க. ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஸ்மைலோட 2 பல்லு எடுப்பா இருக்கா. எஸ், இது நம்ம ஷேப் ஷிஃப்ட் நாயகன் பென்னிவைஸே தான். பட் இது பென்னிவைஸா இல்லாம வேற ஒரு ஆளா இருக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. அது யாரா இருக்குன்னு நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். தென் அப்படி இதை பின்தொடர்ந்து அந்த ஹாண்டட் ஹவுஸ் தான் காட்டுறாங்களே. சாப்டர் 1லே பார்த்திருப்பீங்க அந்த ஹாண்டட் ஹவுஸ்ல என்ன மாதிரியான சம்பவம்லாம் நடந்திருக்கும்னு. சோ இந்த இடத்துல அந்த ஹாண்டட் ஹவுஸ்க்கு ஒரு புது ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்திருக்காங்க போல. அதை செலிப்ரேட் பண்ற விதமா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே குரூப்பா நின்று போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி நம்ம பென்னிவைஸும் அந்த ஜன்னல் இருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பான். தென் அதை அப்படியே ஜூம் அவுட் பண்ணி வெளியில வந்தா ஏதாவது ஒரு நியூக்ளியர் பாம் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக டக் அண்ட் கவர் பண்ணுன்ட்டு ஒரு கிளாஸ் அங்க எடுத்துட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலா அதை ப்ரொஜெக்டர்ல ப்ளே பண்ணி காட்டுறதே நம்ம பென்னிவைஸ் தாங்க. தென் இப்போ இதை பின்தொடர்ந்து நம்ம அப்படியே நம்ம வந்தா நம்ம பென்னிவைஸ் ஒரு குரூப் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ் சுடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க நம்ம ஸ்டீஃபன் கிங்கோட நாவல்ல பிராட்லி கேங்ஸ்டர்ஸ் மென்ஷன் பண்றாங்க. இந்த கேங்ஸ்டர்ஸ் 1929ல ஒரு பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனரியை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த இன்சிடென்ட் புக்ல 1929 மென்ஷன் பண்ணியிருந்தாலும் ரியல் லைஃப்ல 1937ல நடந்த மாதிரி தான் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் சீசன் 2 வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த ஃப்ரேம்ல இவங்க எல்லாருக்குமே பின்னாடி ஒரு பிளாக் கலர்ல ஒரு கார் இருந்ததை நோட் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு பிளாக் கலர் காரை தான் இந்த எபிசோட எண்டிங்ல தோண்டி எடுத்திருப்பாங்களே. சோ இந்த இடத்துல சீசன் 2க்கான லீடு இதுவா தான் இருக்கும்னு மென்ஷன் பண்றாங்களோ என்னமோ. ஆல்சோ சீசன் 2 சீசன் 1ல இருந்து 27 இயர்ஸ் பேக் தானே. சோ சீசன் 2 1935ல தான் நடக்கிற மாதிரி இருக்கணும். க்ளோஸ் டு 37 தான். அண்ட் இவனுங்க சீசன் 2க்கு மட்டும் விதை போடல, சீசன் 3க்கும் தான் இந்த இடத்துல சேர்த்து விதை போட்டிருக்கானுங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மோஸ்ட் ஃபேமஸ் இன்சிடென்ட் ஈஸ்டர் எக் ஈவெண்ட். கிச்சனர் அயன்வொர்க்ஸ்ல ஒரு ஈஸ்டர் எக் ஈவெண்ட் அப்போ பயங்கரமா அந்த இடமே தீப்பிடிச்சு எரிஞ்சு 108 பேர் இறந்து போனாங்க. ஆல்சோ 88 குழந்தைங்க வேற பயங்கரமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ இந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் சீசன் 3 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இன்சிடென்ட் 1908ல தான் நடந்தது. எக்ஸாக்டா 1935ல இருந்து 27 இயர்ஸ் பேக். சோ இந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் சீசன் 3 வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. தென் அப்படியே இட் வெல்கம் டு டெரி அப்படின்னு ஒரு ரெட்ரோ ஸ்டைல்ல டைட்டில் இறக்குறானுங்க. தக்காளி ஒரு வேற மாதிரியான ஒரு இன்ட்ரோங்க. ஆனா பாக்குறதுக்கு என்னமோ குழந்தைங்களோட டிவி ஷோட இன்ட்ரோ மாதிரி தானே இருக்கு. ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சம்பவம் எந்த அளவு தூக்கலா இருக்கும்னு. தென் இப்போ 2 போலீஸ் நம்ம ஹேங்கோட வீட்டுக்கு இருந்து நோட்டை விட்டு போனாங்க. ஏன்னா நம்ம ஹேங்க் தான் அந்த தியேட்டரோட ஆபரேட்டர். சோ அந்த 3 பசங்க இறந்து போன இடம் அந்த தியேட்டர். 4 மாசத்துக்கு முன்னாடி மேட்டின்ங்கிற ஒரு பையன் காணாம போறதுக்கு முன்னாடி கடைசியா அந்த தியேட்டர்ல பார்த்ததா தான் மென்ஷன் ஆயிருக்கு. ஆல்சோ நம்ம ஹேங்க் ஒரு கருப்பினத்தால். சோ இதையெல்லாம் ஒரு காரணமா வச்சு நம்ம ஹேங்க் தான் அந்த பசங்க எல்லாரையும் கொன்னு சாப்பிட்டு இருப்பான்ட்டு கலாச்சிட்டு இருப்பானுங்க. சோ இந்த மாதிரி ஒரு ரேசிசம் இருக்கிறதுனால தான் ஹேங்கும் அவரோட பொண்ணு ராணியை ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்க மாட்டாரு. ஆனா நம்ம ஹேங்கோட அம்மா ராணி ஸ்கூலுக்கு போனா மட்டும் தான் நல்லா படிச்சு இந்த சொசைட்டில இருந்து வெளியில வர முடியும், படிப்பு தான் எல்லான்ட்டு ராணியை ஸ்கூலுக்கு
அனுப்ப ஹேங்க் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே ராணி ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருப்பா. தென் அப்படியே நம்ம இங்க நம்ம லிராய் ஹேன்லன் கிட்ட தான் வருமே. அவரோட பொண்டாட்டி புள்ள இப்பதான் டெரிக்கு வராங்க. அண்ட் இவன் தான் நம்ம லிராயோட பையன் வில் ஹேன்லன். இவனோட பையன் தான் சாப்டர் 1ல வந்த மைக் ஹேன்லன். அண்ட் இந்த இடத்துல நம்ம லிராயோட கையில அடிபட்டு இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் எபிசோட்ல நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம லிராய் வந்த பிளேனோட ஸ்பெக்ஸை எடுத்துட்டு போறதுக்காக ஒரு மாஸ்க் போட்ட கேங் நம்ம லிராயை போட்டு பொழந்திருப்பானுங்களே, அதுல தான் நம்ம லிராய்க்கு அடிபட்டு இருக்கும். சோ அதை பார்த்து நம்ம லிராயோட ஒய்ஃப் அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்க லிராய் அதை பத்தி பெருசா எதுவுமே சொல்லிருக்க மாட்டாரு. ஏன்னா அது மிலிட்டரி சம்பந்தப்பட்ட விஷயம்ல. அண்ட் நம்ம லிராய் ஒரு அப்பாவை காட்டிலும் எந்த அளவுக்கு ஒரு மிலிட்டரி பர்சனுங்கிறத காட்டுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான சீக்வன்ஸை வச்சிருப்பாங்க. என்னன்னா நம்ம வில்லுக்கு நம்ம லிராய் ஒரு டெலஸ்கோப்பை வாங்கி கொடுத்திருப்பாரு. அதை பத்தி நம்ம வில்லு கிட்ட சொல்லும் போது இதை நைட் டைம்ல பெட்டராவே யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதை வச்சு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஸ்பையும் பண்ணலாம்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு. பட் அது ஆக்சுவலா பார்த்தா தப்பு தான். ஆனா நம்ம லிராய் எந்த அளவுக்கு ஒரு ஆர்மி பர்சனுங்கிறத காட்டுறதுக்கு அந்த சீக்வன்ஸை வச்சிருப்பாங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டே லிராய் அந்த மாஸ்க் போட்ட ஆளுங்களை பத்தின கேஸை எடுத்தும் பார்த்துட்டு இருப்பாரு. தென் அப்படியே இங்க டெரி ஹை ஸ்கூல் தான் இங்க காட்டுறாங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ல பார்த்திருப்பீங்க, அந்த டெரி ஹை ஸ்கூல்ல டக் அண்ட் கவர்னுங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ கர்ஃபியூ இன் எஃபெக்ட் பி ஹோம் பிஃபோர் டார்க்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது வீட்டுக்கு நைட் ஆகிறதுக்குள்ளே சீக்கிரமா போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க இப்ப காணாம போயிட்டு இருக்காங்களே, அதனாலதான். அண்ட் மார்ஜ் ஒரு புள்ளி பண்ற கேங் கூட பேசுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. எதுக்கு மார்ஜ் இந்த மாதிரி ஒரு தேவையே இல்லாத ஒரு வேலையை பண்ணிருக்கான்னு தெரியல. மேபி சின்ன பசங்களா இருக்காங்களா, அதனாலதான் எது நல்லது கெட்டதுன்னு தெரியலையோ என்னமோ. இது நம்ம ராணியா அவங்க பாட்டி எப்படி பேசி ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க போல. அவ வந்ததுமே நம்ம லில்லி கிட்ட தான் போயிட்டு பேசுறா. அவங்க ரெண்டு பேர் பேசுறத நம்ம மார்ஜ் நோட் பண்ணிட்டு கிளாஸ் டைம் அப்பவே லில்லி கிட்ட மார்ஜ் இந்த மாதிரி நீ ராணி கிட்ட பழகிறலாம் அந்த கேங் பார்த்தா உன்னை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பா. இதை கேட்ட லில்லி எனக்கு ஒன்னும் அந்த கேங் கூட எல்லாம் சேரணும்லாம் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அண்ட் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வில் அந்த கிளாஸ் ரூமே கண்டுபிடிச்சு உள்ள வந்திருப்பான். ஏன்னா அவன் புதுசா இப்பதான் ஜாயின் ஆயிருக்கானே. எப்பயுமே புதுசா வந்தவங்களை புள்ளி பண்றதுங்கிறது வழக்கம் தானே. அதே மாதிரி தான் நம்ம வில்லையும் இந்த இடத்துல புள்ளி பண்ணிருப்பானுங்க. இங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, ரிச் சாண்டோ. தலைவன் பாக்குறதுக்கு வெறும் தம் தூண்டு தான் இருப்பான். ஆனா தலைவனோட ஆசை அல்டிமேட்டா இருக்குங்க. அது எபிசோட் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சைடு நம்ம லிராய கர்னல் மீட் பண்ணணும்னு கூப்பிட்டுருப்பாரு. ஆல்சோ அந்த இடத்துல மாஸ்டர்ஸையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம லிராய ஒரு மாஸ்க் போட்ட கேங் வந்து அடிச்சிருப்பாங்களே, அது வேற யாரும் இல்ல மாஸ்டர்ஸ் தான் அப்படின்னு கர்னல் மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஆல்சோ அவனோட ரூமை செக் பண்ணி பார்த்ததுல அவங்க கிட்ட இருந்தா அந்த பிஸ்டல் நாங்க எடுத்தோம்னு சொல்ல இதை கேட்ட லிராய்க்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கும். அதனால கிளம்புறதுக்கு முன்னாடி கர்னல் கிட்ட நீங்க எடுத்த அந்த பிஸ்டல் மேக்ரோபியம் பிஸ்டலா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அது ஏன்னு நமக்கு அப்ப புரிஞ்சிருக்காது. ஆனா அது எபிசோட் எண்ட்ல நமக்கு புரியும். அண்ட் அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லான சீக்வன்ஸ் பிளே ஆகும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அது ஏன்னா நம்ம மிஸ்ஸஸ் ஹேன்லன் அந்த டெரியை சுத்தி பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு இருப்பாங்க. ஆல்சோ அந்த சீக்வன்ஸ்ல ஒரு பக்காவான கண்டினியூட்டியும் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. என்னன்னா அவங்க ஒரு தியேட்டரை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த தியேட்டர் க்ளோஸ்ட்னு இருக்கும். ஏன்னா அந்த தியேட்டர்ல தான் அந்த 3 பசங்களும் இறந்து போயிருப்பாங்க. அதனால அந்த தியேட்டரை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களே. சோ அந்த கண்டினியூட்டியை பக்காவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் பால் பனியோட மானுமெண்ட்டை கட்ட விடாம பீப்புள் எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதையும் இவங்க பார்த்துட்டே தான் போவாங்க. அண்ட் முக்கியமா ஒரு ஷாட்டை ஒரு சந்துல இருந்து காட்டுற மாதிரி வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சாப்டர் 1ல பென்னுக்கு அடிபட்டப்போ ஒரு இடத்துல வச்சு பேண்டேஜ் பண்ணிருப்பாங்களே, அந்த சந்தா இருக்குமோ தான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம மிஸ்ஸஸ் ஹேன்லன் குவாலிட்டி மீட்ஸ்னு ஒரு கடைக்கு போயிட்டு மீட் வாங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த கடையில வேலை செய்யறோட பேர் என்ன தெரியுமா? ஸ்டான்கர்ஸ். கர்ஸ்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாப்டர் 2ல பெவர்லி அவளோட பழைய வீட பார்க்க போகும்போது அந்த வீட்டுல ஒரு பார்ட்டி இருப்பாங்க. அவங்க பேரு கர்ஷ் தான். சோ அந்த பார்ட்டிக்கும் இவருக்கும் ஏதோ லிங்க் இருக்கும் தான் நினைக்கிறேன். தென் நம்ம மிஸ்ஸஸ் ஹேன்லன் அந்த மீட்டை வாங்கிட்டு இருக்கும் போதே வெளியே ஒரு 4-5 பசங்க ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த மிஸ்ஸஸ் ஹேன்லன் இந்த மாதிரி நடக்கிற விஷயத்தை ஏன் யாருமே கண்டுக்கவே மாட்டாங்கன்ட்டு இவங்க இறங்கி அந்த விஷயத்தை தடுத்து இருப்பாங்க. ஆனா அதை தடுத்ததுக்கு என்னமோ மிஸ்ஸஸ் ஹேன்லன் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி அவங்கள எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு போவானுங்க. ஸோ டெல்லியில இருக்க மக்கள் மற்றவங்களுக்கு என்ன நடந்தா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்கங்கிறத இந்த ஒரு சீன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அடி வாங்கிட்டு இருந்த பையனை எப்படி தப்பிச்சு ஓடலான்னு பார்க்க இவனுக்கு சும்மா விடாம அவனை துரத்திட்டு ஓடி இருப்பானுங்க. அது எங்கன்னா நான் சொன்ன அதே சந்தை நோக்கி தான். ஸோ இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்தை பத்தி மிஸ்ஸஸ் ஹேன்லன் லிராய் கிட்டையும் வில் கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் வில் கிட்ட ஸ்கூல்ல உன்னை யாராச்சும் இந்த மாதிரி புள்ளி பண்ணாங்களான்னு கேட்க வில்லுக்கு ஆக்சுவலா அந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனா வில் அதை பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். அண்ட் இதெல்லாம் கேட்டா நம்ம லிராய் பசங்களுக்கு அவங்கள பாத்துக்க தெரிஞ்சுக்கும், நீ அவனை கொஞ்சம் ஃப்ரீயா தான் விட அப்படின்னு சொல்ல இதுக்கு மிஸ்ஸஸ் ஹேன்லன் நீங்க என்ன இப்ப எனக்கு ஆர்டர் போறீங்களா அப்படின்னு 2 பேருக்கும் நடுவில் ஒரு சண்டை நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா பையன் முன்னாடி 2 பேருமே சண்டை போடக்கூடாதுன்ட்டு ஈஸியா கடந்து போயிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி ராணியை தான் காட்டுறாங்க. அவ வீட்டுல அகைன் அவங்க அப்பாக்கும் அவங்க பாட்டிக்கும் நடுவில் ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கும். அதனால அவ பெட்ஷீட்டையை போத்திக்கிட்டு அமைதியா படுத்துட்டு இருப்பா. அண்ட் முக்கியமா ராணியோட அம்மா ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவையும் காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்ததுமே எனக்கு அப்பவே புரிஞ்சிச்சு அவங்க அம்மா வச்சுதான் ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவ படுத்துட்டு இருக்கும் போது அவ பெட்ல இருந்து ஒரு ஹார்ட் பீட் சவுண்ட் ஹெவியா கேட்கும். அதனால அந்த பெட்ஷீட்டையை எடுக்கலாம் தான் அவ ட்ரை பண்ணுவா.
ஆனா அந்த பெட்ஷீட் கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி பிளட் வெயின்ஸால கவர் ஆக ஆரம்பிக்கும். ஆல்சோ ஒரு வாட்டர் பபிள் மாதிரி ஆக, சோ ராணிக்கு அந்த இடத்துல வேற வழியே இல்ல. அந்த பெட்ஷீட்டை கிழிச்சிட்டு அவ வெளியில வந்து விழுந்துடுறா. ஆனா விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, அவ கிழிச்சிட்டு இருந்தது வெறும் பெட்ஷீட்டே கிடையாது, அவங்க அம்மாவோட வயித்த. அண்ட் அவளோட வயித்துல இருந்து அவங்க அம்மாவோட வயித்துக்கு ஒரு தொப்புள் கொடி கனெக்ட் ஆயிருக்கும். அது அவள மறுபடியும் வயித்துக்குள்ளே இழுக்க ட்ரை பண்ணும். அப்பதான் பெனிவேஸோட கண்ண அந்த இடத்துல நம்ம பாப்போமே. தென் இப்ப அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ராணி அந்த தொப்புள் கொடிய வாயாலே கடிச்சு பிச்சு எடுப்பா. அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் போட்டிருப்பானுங்க பாருங்க, வேற மாதிரி இருக்கும். அதே சேம் டைம் அடே எல்லையை மீறி போறீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே அந்த சீக்வன்ஸ். அண்ட் இதோட நிறுத்தல, அவளோட அம்மா ஜாம்பி ஃபார்ம்ல ராணி கிட்ட வர கரெக்டான டைம்ல ஹேங்க் உள்ள வந்து ராணியை காப்பாத்திடுறாரு. தென் அப்படியே இந்த சைடு ஃபால்கன் பார்ல நம்ம டிக் ஹாலரன் ஃப்ரெண்ட்ஸோட அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு கிளின்ட் பவர்ஸ் வந்திருப்பாரு. அதாவது நம்ம ஹென்ரி பவர்ஸோட தாத்தா. நம்ம கிளின்ட்ட பார்த்த ஒரு 2 பேரு அவர்கிட்ட வந்து ஒழுங்கா அவனை அரெஸ்ட் பண்ணிடு, இல்லனா நம்ம அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம்னு மிரட்டிட்டு போயிருப்பாங்க. அதாவது அந்த தியேட்டர்ல நடந்த சம்பவத்துக்கான காரணம் நம்ம ஹேங்கா தான் இருக்கணும்னு அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி மிரட்டிட்டு போயிருப்பானுங்க. எந்த அளவுக்கு ஒரு ரேசிசம் பிடிச்சவங்களா இருக்கானுங்க பாத்தீங்களா. அண்ட் இதெல்லாம் கேட்ட நம்ம கிளின்ட் நம்ம டிக் ஹாலரனோட கேங் அங்க இருந்ததை பார்த்ததும் இவனுங்க எல்லாரையும் மறுபடியும் உள்ளே விடாதுன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிருப்பான். சோ அதனால இந்த பாரோட ஓனர் இவங்களை வெளியில துரத்தலான்னு வர நம்ம டிக் ஹாலரனோட கேங் அங்க இருந்து கிளம்பி அவங்களோட ஃபீல்டுக்கு மறுபடியும் வந்துடுறாங்க. தென் அடுத்த நாள் காலையில ஒரு காட்டுக்கு நடுவில் ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டிக்கிங் வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க சம்திங் ஏதோ பென்னிவைஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் தேடிட்டு இருப்பாங்களே. அண்ட் இந்த டிக்கிங் வேலையை எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒரு 3 பேர் பார்த்துட்டு இருப்பானுங்க. அண்ட் கர்னல் நம்ம டிக் ஹாலரன் கிட்ட உங்ககிட்ட இருக்கிற பவர்ஸை யூஸ் பண்ணி இப்போ நம்ம 4வது டிக்கிங் பண்ணிருக்கோம், இந்த வாட்டியாச்சும் எனக்கு எதாவது கிடைக்குமா இல்லை என்னை ஏமாத்திட்டு இருக்கியான்னு ஒரு மாதிரி மிரட்டிட்டு தான் போயிருப்பாரு. ஆனால் நம்ம டிக் ஹாலரன் பார்ல நிறைய குடிச்சதுனால அவருக்கு லைட்டாக இந்த இடத்துல வாமிட் வந்திருக்கும். ஆனால் அதை வச்சு ஒரு மேட்ச் கட் பண்ணிப்பானுங்க பாருங்க. டேய் உங்க கிரியேட்டிவிட்டியில கொல்லி வைக்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். தென் ஸ்கூல்ல லஞ்ச் பிரேக் அப்போ ராணி லில்லி கிட்ட அவளுக்கு நடந்த அந்த சம்பவத்தை பத்தி சொல்லிட்டு இருப்பா. அப்போ இவங்க 2 பேருமே பேசுறத பார்த்த மார்ச் அந்த குரூப்போட சேர்ந்து நம்ம லில்லியை கலாச்சிருப்பா. ஸோ இதுலேயே தெரிஞ்சுக்கோ அந்த குரூப் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒண்ணுன்னு. அண்ட் ராணி லில்லி கிட்ட ஒரு மியூட்டன் பேபி தான் இந்த பசங்க எல்லாரையும் கொன்னுச்சுன்னு சொன்னா இந்த கேஸை எங்க அப்பா பக்கம் திருப்ப மாட்டாங்கன்னு அவ சொல்ல, அதுக்கு லில்லி அவ அங்க நடந்த உண்மையான விஷயத்தை பத்தி சொன்னானா கண்டிப்பா அவளை யாருமே நம்பாம அவளை ஜூனிபர் ஹில்லுக்கு மறுபடியும் அனுப்பிடுவாங்க. சோ அதனால அவளால அங்க நடந்த உண்மையான விஷயத்தை பத்தி சொல்ல முடியாது. சோ இந்த இடத்துல 2 பேர் சைடுமே ஒரு நியாயம் இருக்குங்க. அண்ட் ராணிக்கு அவங்க அப்பா மேல இந்த கேஸ் திரும்பிடும்னு ஒரு பயம் இருக்கு போல. அதனால கோவத்துல அவ பயங்கரமா கத்த அவளை தூக்கி அப்படியே டிடென்ஷன்ல போட்டுறாங்க. அண்ட் அதே லஞ்ச் பிரேக்ல இந்த சைடு நம்ம வில்லையும் காட்டுறாங்க. அவன் வெளியே கீழே ஃப்ளோர்ல உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே படிச்சிட்டு இருப்பான். அண்ட் இந்த இடத்துல இருந்தா நம்ம ரிச்சும் வில்லோ ஃப்ரெண்ட் ஆகுறாங்களே. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல மார்ஜ் அந்த குரூப்போட சேர்ந்து நடந்து போயிட்டு இருப்பா. அப்போ மார்ஜை பார்த்து நம்ம ரிச்சுக்கு லைட்டா மனசுக்குள்ள பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த தலைவன் மார்ஜை பார்த்ததோடு நிறுத்தாம பின்னாடி வர இன்னொரு பொண்ணையும் பார்க்க அந்த பொண்ணு டக்குன்னு வயலன்ஸை சூஸ் பண்ணிடுது. அதாவது சென்சார் ஃபிங்கரை காமிச்சிடுறாங்க. சோ மறுபடியும் மார்ஜையே பார்க்க ஆரம்பிச்சு மிதந்துட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல ஒருத்தன் பின்னாடி இருந்து ஒரு ஸ்மோக் பாம்பை எடுத்து அசால்ட்டா பத்த வச்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க. சோ அந்த ஸ்மோக் பாம்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக வில் வேகமா அங்க இருந்து ஓடலான்னு பார்க்க தெரியாம ஒரு டீச்சரை போய் இடிச்சு கீழே விழுந்துடுறான். ஏற்கனவே இந்த டீச்சர் இவன் லேட்டா வந்த நினைச்சு கான்ல தான் இருக்கும். சோ இப்போ இதை வேற பண்ணதுமே இவனையும் தூக்கி டிடென்ஷன்ல போட்டுறாங்க. சோ இந்த டிடென்ஷன் ரூம்ல வில் அண்ட் ராணி இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஆனா நம்ம வில் வந்து பயங்கர ஒரு சயின்ஸ் பேஸ்டான கை. சோ அந்த டிடென்ஷன் ரூம்ல கூட அவன் உட்காந்து சயின்ஸ் புக்கை தான் படிச்சுட்டு இருப்பானே. அண்ட் வில்லும் ராணியும் தன்னை அங்கதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்களே. தென் அப்போ அந்த ஸ்கூலுக்கு போலீஸ் வந்து நம்ம லில்லியே கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏன்னா கிளின் பவர்ஸ் எப்படியாச்சும் ஹேங்கை அரெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக லில்லியை மறுபடியும் ஜூனிபர் ஹில்லுக்கு அனுப்பிடுவேன்னு பயமுறுத்தி அந்த இன்சிடென்ட் நடக்கும் போது ஹேங்க் அந்த தியேட்டர்ல தான் இருந்தானுங்கிற விஷயத்த சொல்ல வைக்கிறதுக்காக தான். சோ அவன் நினைச்ச மாதிரியே லில்லியும் வேற வழி இல்லாம சொல்லிடுறா. சோ அன்னைக்கு நைட்டே ஹேங்கோட வீட்டுக்கு போயிட்டு ஹேங்கா அந்த இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுல கடுப்பான ராணி லில்லியோட வீட்டுக்கே வந்து அவளை பிடிச்சி பயங்கரமா கத்திருப்பா. பட் லில்லிக்கு ஆக்சுவலா வேற வழியே இல்ல. பட் இருந்தாலும் போய் சொல்றதுங்கிறது தப்பு தானே. தென் அப்படியே நம்ம கட் பண்ணி நம்ம லிராய் ஹேண்ட்லன் கிட்ட தான் வருமே. அவருக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ரேமிங்க வச்சிருப்பானுங்க. தக்காளி வேற மாதிரி இருக்குங்க. தலைவன் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் நடுவில் நடந்து வருவாரு. அமேசிங்கா இருக்குங்க அந்த ஃப்ரேமிங். நம்ம லிராய் எதுக்கு வந்திருப்பான்னா மாஸ்டர்ஸை பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்திருப்பாரு. ஏன்னா நம்ம லிராய்க்கு மாஸ்டர்ஸ் இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டான்ட்டு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். சோ அதை இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் லிராய் அவரோட மேக்ரோ பிஸ்டலை அந்த செல்லுக்கே எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஏன்னா மேக்ரோ பிஎம் பிஸ்டலை அவ்வளவு சீக்கிரத்துல ரீலோட் பண்ணவே முடியாது. சோ இங்க இருக்கிற எவனுக்குமே அந்த பிஸ்டலை ஹேண்டில் பண்ற மாதிரியான ட்ரைனிங் கொடுத்த மாதிரியே தெரியல. சோ அதனால நம்ம லிராய் ஹேண்ட்லன் மாஸ்டர்ஸ் ட்ரிகர் பண்ணி அந்த மேக்ரோ பிஎம் பிஸ்டலை யூஸ் பண்ண வச்சிருப்பாரு. பட் நம்ம லிராய் நினைச்ச மாதிரி மாஸ்டர்ஸால அந்த பிஸ்டலை ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்காது. சோ மாஸ்டர்ஸ் இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டான்ட்டு டைரக்டா ஜெனரல் ஷா கிட்டே திரும்பி ரிப்போர்ட் பண்ண இங்கதான் ஜெனரல் ஷா ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு. நம்ம லிராய மாஸ்க் போட்டு வந்து அடிச்ச எல்லா
எல்லாமே ஒரு டெஸ்ட். எதுக்குன்னா நம்ம லிராய் இதுக்கு முன்னாடி சவுத் கொரியால ஒரு வாருக்கு போயிருப்பாரு. அப்போ அங்க அவருக்கு மண்டையில பயங்கரமா அடிபட்டு அவரோட பிரெயின்ல அமிக்டலால டேமேஜ் ஆயிருக்கு. அமிக்டலானா என்னன்னா அந்த ஒரு பிரெயின் பார்ட் தான் நமக்கு பயத்தல உருவாக்கும். சோ அந்த பார்ட்ல டேமேஜ் ஆனதுனால நம்ம லிராய்க்கு பயம்ங்கிற விஷயமே கிடையாது. ஒரு எக்ஸாக்ட் வேர்ட் யூஸ் பண்ணோம்னா அந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த டயலாக்கு எக்ஸாம்பிளே நம்ம லிராய் ஹேண்ட்லன் தாங்க. ஸோ எ மேன் வித்தவுட் அ ஃபியர் அந்த மாதிரியான ஒரு ஆளை தான் ஜெனரல் ஷா இத்தனை வருஷமா தேடிட்டு இருக்காரு. ஏன்னா கோல்டு வாரை வின் பண்றதுக்காக ஜெனரல் ஷாவாலே உருவாக்கப்பட்ட ப்ராஜெக்ட் பேர் தான் இந்த ஆபரேஷன் ப்ரீசெட். ஸோ அதனால நம்ம லிராயை டைரக்டா அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கே கூட்டிட்டு போயிட்டு மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னன்னா டெரிக்குள்ள பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் புதைக்கப்பட்டிருக்கு. அதாவது பெனிவேஸ் நம்ம பூமிக்கு ஒரு எரிக்கல் மாதிரி தானே வந்து விழுந்திருப்பான். அந்த இடத்த தான் மென்ஷன் பண்றாங்களே. ஸோ அந்த இடத்த தான் அவங்க ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்த ரீச் எல்லாருக்குமே ஒரு விதமான பயத்தை உருவாக்கி அவங்கள காலி பண்ணிடுது. சோ இதனாலதான் நம்ம ஜெனரல் ஷாக்கு லிராய் ஹேண்ட்லன் தேவைப்படுறாரு. தென் இப்ப நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம இங்க லில்லி கிட்ட தான் வரும். இவ வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு போறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருப்பா. அங்க ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பெனிவைஸ் அந்த இடத்த கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிப்பான். லைக் அந்த இடத்துல இருந்து வெளியில போறதுக்கான வழியை மொத்தமா பிளாக் பண்ணிட்டு அங்க இருந்த ஒவ்வொரு கஸ்டமரோட பாடியையும் கண்ட்ரோல் எடுத்து நம்ம லில்லியை கொஞ்சம் கொஞ்சமா பயமுத்த ஆரம்பிச்சிருப்பான். நம்ம லில்லிக்கும் ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு தெரிஞ்சு அவங்கன்னு தப்பிக்கலாம்னா ட்ரை பண்ணுவா. ஆனா அவ கரெக்டா வந்து ஒரு முட்டு சந்தில மாட்டிக்கிறா. அங்க மேட்டி, சூசி, ஃபில் அண்ட் டெடி இவங்களோட போட்டோ போட்ட கான்ஃபிளெக்ஸ் இருக்கும். அண்ட் சூசி அண்ட் டெடியோட போட்டோ மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பி மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஸோ இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் மேட்டி அண்ட் ஃபில் மட்டும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்ட்டு. இதை பார்த்த லில்லிக்கு கண்டிப்பா இங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு தெரிஞ்சு வந்த வழி பக்கமாவே திரும்பி ஓட அவ பிக்கிள் ஜார் பாட்டில்ஸ்லாம் அடுக்கி வச்சிருந்த ஒரு இடத்துல லாக் ஆயிடுறா. பிக்கிள் ஜார் பாட்டில்னு சொல்லும் போதே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம பெனிவைஸ் இப்ப லில்லி எந்த அளவுக்கு ட்ராமடைஸ் பண்ண போறான்ட்டு. ஏன்னா நம்ம லில்லியோட அப்பா ஒரு பிக்கிள் ஜார் ஃபேக்டரியில தான் வேலை பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஃபேக்டரியில நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவரோட பாடி கம்ப்ளீட்டா துண்டு துண்டா வெட்டப்பட்டு அவர் இறந்து போயிருப்பாரு. அண்ட் எபிசோட் 1ல நம்ம லில்லியை புள்ளி பண்றதுக்காக இன்னமும் அவரோட அப்பாவோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே பிக்கிள் ஜார் பாட்டில்ல தான் இருக்குங்கிற மாதிரி அவளை புள்ளி பண்ணிருப்பாங்களே. அதை பெனிவேஸ் ஒரு அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு லில்லியை கம்ப்ளீட்டா ட்ராமடைஸ் பண்றான். லைக் எந்த அளவுக்குனா அந்த பிக்கிள் ஜார் பாட்டிலுக்குள்ள நம்ம லில்லியோட அப்பாவோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து நம்ம லில்லி கிட்ட வரும். அந்த சீக்வன்ஸை பயங்கரமா பிரசன்ட் பண்ணிப்பானுங்க. ஸோ இதை பார்த்து பயந்து லில்லி பயங்கரமா கத்த அங்க எதுவுமே நடக்காத மாதிரி பெனிவைஸ் கிரியேட் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ இவ உண்மையாலே பைத்தியக்காரி தான் சொல்லிட்டு அங்க இருந்த கஸ்டமர்ஸ்ல இருந்து அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே லில்லியோட அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க போல. அதனால அவங்க லில்லியை ஜூனிப்பர் ஹில்லுக்கு எடுத்துட்டு போயிட்டு விட்டுறாங்க. அண்ட் அங்க வர எல்லாரையுமே சிரிச்ச முகத்தோடவே இன்வைட் பண்ணணும்னு ஏதோ ரூல்ஸ் இருக்கு போல. லில்லியை கூட்டிட்டு போகணும்னு வந்த அந்த ரெண்டு பேருமே கிரீப்பியா சிரிச்சிட்டு இருப்பானுங்க. உள்ள போன லில்லி எந்த அளவுக்கு கஷ்டப்பட போறான்னு தெரியலங்க. தென் அப்படியே இந்த டிக்கிங் ஏரியா கிட்ட தான் வராங்க. ஏன்னா அவங்க இத்தனை மாசமா தேடிட்டு இருந்த ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அது என்னன்னா இன்ட்ரோல நம்ம பார்த்தோம்ல பிராட்லி கேங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பிளாக் கலர்ல கார் இருந்திருக்கும். அதே மாதிரியான ஒரு கார் தான் இந்த இடத்துல தோண்டி எடுத்திருப்பாங்களே. ஆல்சோ அந்த காருக்குள்ள சில டெட் பாடிஸும் இருக்கிறத பார்த்ததுமே பயங்கர ஷாக் ஆகி நிக்க அப்படியே இந்த எபிசோட முடிச்சிருப்பானுங்க. உண்மையா சொல்லனா ஒரு தரமான எபிசோடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சாப்டர் 1 சாப்டர் 2ல இருந்த பெனிவேஸை விட இங்க இருக்கிற பெனிவேஸ் பயங்கரமா ஆட்டம் போடுறாங்க. ஜஸ்ட் அவங்கள பயம் மட்டும் முடுத்தாம அவங்கள பயங்கரமா ட்ராமடைஸ்க்கு தள்ளுறான். ஏன்னா இந்த எபிசோட்லயே பார்த்திருப்பீங்க வந்த 2 சம்பவமும் அல்டிமேட்டா இருக்கும். அண்ட் முக்கியமா இந்த இன்ட்ரோல வந்த நர்சக்கா யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா எபிசோட் நம்பர் 3ல ஜூனிப்பர் ஹில்ல நம்ம லில்லிக்கு ஒரே சப்போர்ட்டிவா இருந்த அந்த நர்சக்காவா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க எல்லாருக்கிட்டையுமே நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா 23 நாளா நான் வீடியோ போடாம இருந்திருக்கேன். அதாவது போடாம இல்ல போட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தேன். அண்ட் நிறைய பேர் ஃப்ரைடே காமிக்ஸ்க்காகவே காத்துட்டு இருந்திருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே நான் அகைன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் இனிமே டெய்லி நான் ஒரு வீடியோ எப்படியாச்சும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஒரு ஷார்ட்ஸ் வச்சு நான் கவர் பண்ண பார்க்குறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் எல்லா நேயர்களும் என்னை மன்னிச்சிடுங்க. அண்ட் முக்கியமா இந்த எபிசோட ஏதாவது மிஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்படி என்னதான் மிஸ் பண்ணிக்கிறேன்னு நானும் தெரிஞ்சுப்போம், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.